வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை எங்க வீட்டில் நான் எப்படி செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கிறத இந்த ஒரு முழு டெமோ வீடியோ மூலமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த பண்டிகை செலிப்ரேட் பண்றோமோ இல்லையோ, விநாயகர் சதுர்த்தியை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா விநாயகர் தான் முழு முதற் கடவுள். ஸோ ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி தமிழ் மாசமான ஆவணி மாசத்துலையும் இங்கிலீஷ் மாசமான ஆகஸ்ட் மாசத்துலையும் அமாவாசைக்கு பின்னாடி வர வளர்பிற சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் செய்கிற இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பண்டிகைனா நம்ம காலம்பரை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருவோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு வாசல் தெளித்து அரிசி மாவும் கோலமாவும் கலந்து கோலம் போட்டு காவிட்டுருக்கேன். ஸோ மங்களகரமும் சந்தோஷமும் வாசல்லேருந்தே ஆரம்பிக்கட்டும். மாவிலையில் லக்ஷ்மி வாசம் செய்கிறதா ஐதீகம். அதனால் மாவிலையை பறித்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை உலர்ந்ததுக்கப்புறமா சணலில் கட்டி வாசலில் மாவிலை தோரணம் கட்டியிருக்கோம். நான் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி மாதிரியான பண்டிகைகளில் ஹாலில் ஒரு பகுதியில் தான் கொண்டாடுவேன். எனக்கு அதுதான் தாராளமாக இருக்கும். அப்புறம் நான் இந்த இடத்த நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு ஹாலை சுத்தமாக்கிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டு காவிட்டு இருக்கேன். எனக்கு இழை கோலம் கொஞ்சம் போட வராது, அதனால் அரிசி மாவு கோலம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டைல் டேபிள், இதை நான் நீட்டாக அலம்பி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை தான் நான் விநாயகருக்குரிய இருக்கையாக பயன்படுத்த போகிறேன். ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்வைன் கட்டியிருக்கேன். இந்த ட்வைன் எதுக்கு அப்படின்னா மாவலை தோரணத்தை இதில் கட்டுறதுக்கு. ஸோ மாவலை தோரணத்தை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் கட்டுறதை விட இந்த மாதிரி ட்வைன் கட்டிட்டு மாவலையை உள்ளே விட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாழை மரம் 2 ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாழை மரத்தை நான் ஃப்ரண்ட்டில் இருக்க 2 கால்லையும் கட்டுவேன். ஸோ வாழை மரத்தை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதனுடைய கரை எங்கேயும் படக்கூடாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட்டிட்டு கீழ் போர்ஷனில் அதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் பண்ணி அதை ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 பக்கமும் வாழை மரத்தை கட்டிட்டு நம்ம அந்த மாவிலை தோரணத்தை ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். 2 பக்கமும் வாழை மரம் கட்டியாச்சு. இந்த ட்வைன் கட்டியிருந்தால அதில் நான் மாவிலையை கோத்துட்டேன். எனக்கு மாவிலை இந்த மாதிரி தான் கிடச்சிது, தளிர் இலையாக கிடைக்கல. நான் அதை அலம்பி நல்லா தொடச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தோரணம் கட்டுறதுக்கு. இது ஒரு புது பொன்னாடை. அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டேபிளோட 2 சைடும் போட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு அந்த ட்வைன்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் அந்த வாழை மரத்தை நான் லைட்டாக சணல் வச்சு கட்டியிருக்கேன். ஏன்னா அது வெளிச்சத்தை மறைக்குது, வீடியோ அப்புறம் சரியாக தெரியாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம் லாஸ்ட்டாக அதை கட்டி விட்டுக்கலாம். இப்போ விநாயகரை நம்ம எப்படி அமர்த்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் விநாயகருக்கான இருக்க. மணப்பலகையை நல்லா நீட்டாக அலம்பி தொடச்சிட்டு மா கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இதோ ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்க ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம விநாயகருக்கு படைக்க போகிற நைவேத்தியமும் அந்த பூஜை பொருட்களையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். பூஜைக்கான நைவேத்தியம், பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய். நைவேத்தியத்துக்கான பழங்கள், நைவேத்தியத்துக்கு நான் கொத்துக்கடலை சுண்டல் பண்ணியிருக்கேன், கொழக்கட்டை பண்ணியிருக்கேன். அதுக்குரிய கொழக்கட்டைக்குரிய வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பூஜை சாமான்கள், பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே பீதாம்பரின்னு ஒரு பவுடர் கிடைக்குது, அது போட்டு தேய்ச்சி வைக்கலாம். இல்லை அப்படின்னா புளி உப்பு போட்டு தேய்ச்சி வைக்கலாம். நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி ரெடியாக வச்சு அதை மஞ்சளும் குங்குமமும் விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். குத்து விளக்கில் திரி போட்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது ஒத்த விளக்கு. இது இடையில அந்த ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு, சூடம் ஏற்றுறதுக்கு, தீபம் காமிக்கிறதுக்குலாம் அந்த ஒத்த விளக்கை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சின்ன பித்தளை பிள்ளையார் விக்கிரகம். அதாவது நம்ம களிமண் பிள்ளையாரை தண்ணி விட்டு அபிஷேகமெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த பித்தளை விக்கிரகம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த குட்டி விக்கிரகத்துக்கு நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அப்புறம் பூஜை நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல எடுத்தோடனே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். இது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. உதிரி பூக்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சூடம், ஊதுபத்தி. இது காப்பர் சொம்பு. இடையில நம்ம பூஜைக்கு இடையில ஏதாவது தண்ணி தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இது மணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு தீப்பெட்டி, எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு. கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு டவல் வச்சுக்கோங்க, இடையில கையை துடைச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ விநாயகரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
விநாயகரை அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சில சாமி கடை இருக்கும், அதில் கிடைக்கும், பூஜை பொருட்கள் கிடைக்கிற கடையில். ஸோ இது இடுப்புக்கு கட்டுற பட்டை, இந்த கழுத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நகை மாதிரி, இது தலையில் வைக்கிற கிரீடம், பின்னாடி கட்டுற மாதிரி இருப்பாருங்க, இதை வச்சு இப்படி கட்டிக்கலாம். இது கொடை, விநாயகருக்கு பின்னாடி நம்ம வைக்கிறதுக்குரிய கொடை. இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வாங்கியே ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அப்படியே நம்ம முடிச்சுட்டு பத்திரமா ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு விநாயகரை அலங்கரிச்சுட்டு பார்க்கலாம். விநாயகர் அருமையாக கனஜோராக ரெடியாகி வந்தாச்சு. இப்போ அந்த கிரீடம் வச்சுருக்கேன், நான் ஏற்கனவே பார்த்த கிரீடம். இடுப்பில் கட்டக்கூடிய அந்த பட்டையும் கட்டி வச்சுருக்கேன். அவருடைய உடை வஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கின அங்கவஸ்திரத்தில், சின்ன அங்கவஸ்திரம் எல்லா கடையிலையும் கிடைக்கும், அதில் கீழே வேஷ்டியும் அதுலேயே ஒரு போர்ஷன் எடுத்து அதை அங்கவஸ்திரமாகவும் போட்டிருக்கேன். பஞ்சு மாலை போட்டிருக்கேன். அவருக்கு பூனல், முப்பிரி பூனல் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி அருகம்புல் சின்னதாக கட்டி அவர் உடம்பை ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொடையை பின்னாடி எடுத்து வச்சு அலங்காரமாக வச்சாச்சு. ஸோ விநாயகர் அருமையாக ரெடி ஆகிட்டார். இப்போ அவருக்கு பூ மாலை சாத்திடலாம். ஸோ மல்லிகைப்பூவில் மாலை மாதிரி கட்டி அதையும் போட்டாச்சு. ஸோ விநாயகர் அருமையாக பூஜைக்கு ரெடி ஆகிட்டார். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த ஒத்த காமாட்சி விளக்கையும் ஏற்றி வச்சாச்சு. தூபம், தீபம் எல்லாம் ரெடியாக இருக்குது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஏற்றுறதுக்கு சூடமும் ரெடியாக இருக்குது. ஸோ அருமையாக விநாயகர் சதுர்த்தியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் நான் எப்படி இதை எப்பயும் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.